அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமையப்போகுது, இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி நேயர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு இப்போ வரைக்கும் இருந்துட்டு வரக்கூடிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதற்கு அனைத்திற்குமே உடனடியாக அவர்களிடம் தேர்வு சொல்லப்படுது. அதே போல் இவங்களை நீங்கள் நேரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க. ஃபோன் மூலியமாகவே கான்டாக்ட் பண்ணி உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் 24 மணி நேரத்தில் சிறந்த முறையில் தீர்வு இவர்களிடம் வழங்கப்படுது. மேலும் ஃபேமஸான ஆக்டர்ஸ் கூட இவங்ககிட்ட ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு இந்த ஜோதிடர் கூட ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜோதிடரும் கூட. ஸோ மறக்காமல் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களும் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்தவரையில் ராசியில் குரு, செவ்வாய், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுகஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் உங்கள் ராசியில் அமைய பெற்றிருக்கு. மேலும் 17ஆம் தேதி சூரியன் சுகஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாள் எப்படிப்பட்ட மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக அமைய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிரனோடு சூரியன் இணைகிறார். இதனால் வீண் செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டாலுமே அதை சமாளிக்கும் விதத்தில் வரவுகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அந்தளவுக்கு தான் உங்களுக்கு இந்த 7 நாட்களானது அமையப்பட்டிருக்கு. மேலும் பயணங்கள் மூலமாக அலைச்சல் அதிருப்தியை உண்டாக்கக்கூடும். கனவு தொல்லைகள் ஏற்படுத்தும். சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு 7 நாட்களாக உங்களுக்கு இந்த 7 நாள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் உண்டாக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் பண தேவைகள் ஏற்படலாம். கடன் விவகாரங்களில் கவனமாக நீங்கள் செயல்படுத்துவது ரொம்ப நல்லது. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஓய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும். இயந்திரம், நெருப்பு, ஆயுதத்தை பயன்படுத்துவோர் மிக மிக கவனமாக இருப்பது அவசியமான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலுமே அது சீக்கிரம் சரியாகிவிடும். வீடு, வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகலாம். பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரக்கூடுங்க. மேலும் உங்களுடைய உறவினர்களிடம் கவனமாக நீங்கள் இருப்பது நல்லது. பெண்களுக்கு மற்றவர்களின் வேலைக்காக அலைய நேரிடும். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு பணவரத்து திருப்திகரமாக இருக்கக்கூடும். அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு கடினமான பணிகளை கூட எளிதாக முடிக்கும் ஆற்றல் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியை தவிர மற்றவற்றில் கவனங்கள் சிதறக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக பாடங்களை படிப்பது நல்லது. மேலும் வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக செல்வது அதைவிட ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் இந்த 7 நாட்களில் பொருளாதார நிலைமை மகிழ்ச்சி தருவதாக இருக்கக்கூடும். தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பே உங்களுக்கு கிடையாது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறிதளவு பாதித்து உடனுக்குடனே சரியாகிவிடும். இன்னும் சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிக அளவில் காணப்படும். அதற்கேற்றாற் போல ஆதாயமும் கிடைக்கும் என்பதால் நீங்கள் உற்சாகத்தோடு காணப்படுவீங்க. மேலும் வியாபாரத்தில் லாபம் குறைவாக தான் இருக்கும். கடையை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்திற்கு மாற்றவோ சாதகமான சூழ்நிலை இந்த காலகட்டம் இல்லை. அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்பதால் பிரச்சனை எதுவுமே இருக்காது. அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகளோ அதற்கேற்றாற் போல சலுகைகளோ கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் 12, 18, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 9, 5, சந்திராஷ்டம தினங்கள் 15, 15ஆம் தேதி மதியம் முதல் 16, 17
வரை உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்குது. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான இந்த 7 நாட்களில் தொடர்ச்சியாக வணங்கி வேண்டி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 7 நாட்களில் உங்களுக்கு ஏதாவது கெடு பலன்கள் நடக்க இருந்தால் கூட அந்த விஷயத்தில் இருந்து நல்ல பலன் தரக்கூடிய வகையில் அந்த சிவபெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றி அமைத்து கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு தொடர்ந்து சிவபெருமான இந்த 7 நாட்களும் வேண்டி விரதம் முடிஞ்சால் திங்கட்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலனை அந்த சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சிலருக்கு அனைத்து வசதிகளும் கூடிய அழகிய இல்லம் அமையக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், போட்டி பொறாமைகள் அதிகமாகும், எதிர்பாராத தனவரவு கிடைக்கும், புத்திர பாக்கியம், பதவி உயர்வு, புதிய தொழில் வாய்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். பண விஷயமான சிந்தனைகள் ஏற்படும். இன்னும் சிலருக்கு காவல்துறையால் பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. செய்யும் தொழில் தடைகள் ஏற்படலாம். தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படக்கூடும். குழந்தைகள் மூலமாக அவமானமும் மனக்கலக்கங்களும் ஏற்படக்கூடும். அரசாங்க வகையில் லாபங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்கள் சேர்க்கையால் தொழிலில் லாபம் ஏற்படும். புதிய பதவிகள் தேடி வரும், அந்தஸ்து உயரக்கூடும். விவசாயிகளுக்கு ஆதாயங்கள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவாங்க. மேலும் ரோகிணி 1, 2, 3, 4 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிக அளவில் ஆர்வம் ஏற்படுங்க. சுப வார்த்தைகளை கேட்டு ஞானத்தன்மைக்கு மாற முயற்சி செய்வீங்க. விருந்தினர் வருகையால் வீட்டில் கும்மாளமும் குஷியாகவும் காணப்படும். சினிமா மால்களில் பொழுதுபோக்கு என செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. இன்னும் சிலருக்கு தூக்கமின்மையால் சுறுசுறுப்பற்ற தன்மை நிலவக்கூடும். குடும்பத்தில் அமைதி இன்மையும் நிலவக்கூடும். மாணவர்களுக்கு அறிவு விருத்தியாகும். அரசு பணியாட்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவால் மேன்மைகள் கிடைக்கும். ஆனாலுமே அவர்கள் தரும் தொல்லைகள் பெரும் தொல்லையாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும். மேலும் நகமும் சதையுமாக இருந்த நண்பர்களே பகைவர்களாக ஆவார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புத்திர பாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள், பதவிகள் ஆகியவை கிடைக்கும். அரசாங்க துறைகள் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவுமே வந்து சேருங்க. சில விஷயங்களில் இன்னும் சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படும். மேடை பேச்சாளர்கள் தங்கள் பேச்சின் மூலமாக வருமானங்கள் ஈட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உடன்பிறப்புகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அரசு துறைகளில் இருக்கக்கூடிய பெண் ஊழியர்களுக்கு கையோங்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்த வங்கி கடன்கள் உடனடியாக கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவாங்க. இன்னும் சிலருக்கு வீட்டு விஷயங்களில் குடும்பத்தாருக்கிடையே கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடும். அந்த நேரங்களில் ஒற்றுமையை பலம் கொடுக்குங்க. ஆயினும் கூட நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த 7 நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக கிரக நிலைகளோட அமைப்பால் என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, மேலும் இந்த கெடு பலன்கள் இந்த 7 நாட்களில் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன விஷயங்களை பரிகாரமாக நம்ம இந்த 7 நாட்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். நன்றி.